பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ஃபாலிகில் ஹப்பி வன்னவா வஹாலிகில் அப்தி வமா நவா المطلع على باطن الضمير وما حوى بمشيئته رشد من رشد وغوى من غوى وبإرادته فسد ما فسد واستوى ما استوى صرف من شاء إلى الهدى وأطف من شاء إلى الهوى نحمده سبحانه على إحسانه ونشكره على توفيقه وامتنانه ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه ونشهد أن محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه اللهم صل وسلم وبارك وأنعم عليه وعلى آله وصحبه وإخوانه أما بعد. நாங்கள் கடைசியாக பார்த்த அந்த பகுதி மசீது சுலாசி அல்லது சுலாசி அல் ஃபிஅலு சுலாசியுல் மசீது ஃபீஹி, அல் ஃபிஅல் அஸ்ஸுலாசி அல் மசீது ஃபீஹி, மசீது சுலாசின்னு ஷார்ட்டாக நமக்கு சொல்லலாம். அதாவது அடிப்படையான எழுத்துக்கள் 3 இருக்கத்தக்கன, அதில் மேலதிகமாக ஒரு எழுத்து அல்லது 2 எழுத்து அல்லது 3 எழுத்துக்கள் அமைஞ்சு வரக்கூடிய வினை சொற்கள் சம்பந்தமாகத்தான் பார்த்து கொண்டு வரோம். அதில் முதல் கட்டமாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டால், மாதி 4 எழுத்துல ஒரு எழுத்து ஜாயிதாக ஒரு எழுத்து எக்ஸ்ட்ரா எழுத்தாக வரும், எக்ஸ்ட்ரா லெட்டராக வரும். அப்படி ஒரு எழுத்து ஜாயிதாக வரக்கூடிய அந்த வசன்கள் 3 இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒன்று அஃப் அல, அடுத்தது ஃப அல, அடுத்தது ஃப அலங்கிறது அந்த 3 வசன்கள். அந்த 3 வசன்களில் முதல் 2ஐயும் பார்த்துட்டேன், அஃப் அலையும் ஃப அலவும் பார்த்துட்டேன். இப்போ நமக்கு இருக்கிறது என்னன்னு கேட்டால் ஃப அல என்கிற அந்த வசன் தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஃபாஅல யுஃபாஇலு முஃபாஅலத்தன் வஃபிஅலன். ஃபாஅலன்றச்ச அதில் எது ஜாயிதான எழுத்துன்னு சொன்னால் ஆரம்பத்தில் கூடிய அந்த ஃபாஅல பார்த்தீங்கன்னா ஃபா அல அதானே அசில். அந்த ஃபஅல என்கிற அந்த அசிலில் ஃபா கலிமாவுக்கு அடுத்து வந்திருக்கக்கூடிய அந்த அலிஃப் தான் ஜாயிதான எழுத்து, மேலதிகமான எழுத்து. உதாரணமாக காரம யுகாரிமு முகாரமத்தன் வக்கிராமன் அப்படிங்கிறதுல அந்த காரம என்கிற சொல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அசில் கரும, அதில் அந்த காஃபுக்கு பிறகு வரக்கூடிய அந்த அலிஃப் மேலதிகமான எழுத்து. எனவே அது ஒரு ஃபா அல்ல வசன். இந்த காரம என்கிற இந்த ஃபியலை பொறுத்தவரையில் இன்றைக்கு அது பயன்பாட்டில் இருக்குதா, அல்லது காரம என்கிற சொல் அந்த காலத்தில் சரி பயன்பாட்டில் இருந்துச்சுதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னால் ஃபா அல என்கிற வசன் அந்த காலங்கள்லையோ இந்த காலங்கள்லையோ பயன்பாட்டொன்றுல பரவலாக இருந்த மாதிரியான எந்த அறிகுறிகளும் எனக்குன்னா தெரியலை. நானும் இந்த அரபு கிதாபுகளை இடைக்கிடைக்க வாசிக்கிறவரால் தான், உங்களோட அளவுக்கு நான் வாசிக்காட்டியும் என்னால் இயலுமான அளவுக்கு நான் வாசிக்கிறது. எங்கேயுமே எனக்கு முகாரமத்தன் அல்லது காரம காரிம் என்கிற சொல் இந்த சரஃபு கிதாபுகளை தவிர வேற எங்கேயும் நான் காணலை. எனவே காரமேங்கிற சொல் டிக்ஷனரியில் இருக்குதான்னு பார்த்தோம்னா நம்ம டிக்ஷனரியில் இருக்குது, லெக்சிகனில் ஒரு அரபு அகராதியில் காமூஸில் அல்லது மூஜமில் அந்த சொல் இருக்குது. சரி, அந்த காரமன்ற சொல்லுக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம அகராதியை பிரட்டி பார்த்தால் அங்கே கொடுத்துக்கக்கூடிய அர்த்தம் ஃபாஹரஹு ஃபில் கரமி அல்லது கலபஹு ஃபில் கரமின்னு இருக்குது. கொடை கொடுப்பதில் போட்டி போட்டான், கொடை கொடுப்பதில் போட்டி போட்டான், அது கொடை கொடுப்பதில் இன்னொருவரை மிகைத்தான் அப்படின்னு சொல்ற அர்த்தம் தான் அதில் இருக்குது. அது என்னது கொடைன்னா என்ன அர்த்தம்? கொடைனா தர்மம், சரிட்டி, தர்மம்னு சொல்றது. அப்போ அந்த ஆம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கை உதவி செய்கிறேன்னு சொல்லி உதவி செய்கிறது, அதான் கொடை கொடுக்கறது, தர்மம் செய்கிறது, அன்பளிப்பு இந்த கொடை கொடுக்கறது, தர்மம் செய்கிறது, ஈகை எல்லாம் சொல்லுவாங்க தமிழில். கொடை, தர்மம், ஈகை அப்படின்னு சொல்றது. ஆனால் இது இன்றைக்கி இந்த சொல் பயன்பாட்டில் எங்கேயுமே நல்லா காணலை. ஆனால் ஃபாஅல என்கிற அந்த வசனுக்கு ஏராளமான வினைச்சொற்கள் நமக்கு உதாரணமாக சொல்லலாம். ஃபாஅல என்ற வசனில் ஆயிரக்கணக்கான வினைச்சொற்கள் இருக்குது. அப்போ இந்த ஃபாஅல என்கிற வசனுக்கு பொதுவாக 2 மஸ்தர் வரும் பாருங்க. காரம யுகாரிமு முகாரமத்தன் வக்கிராமன். அப்போ முகாரமத்தன் முஃபாஅலத்தன் ஒரு மஸ்தர் இருக்குது, வக்கிராமன் ஃபிஆல் எங்கிருந்து 2 மஸ்தர்கள் இருக்குது. இதை இந்த ஒரு குறிப்பொன்று எழுதி காட்டிக்கிறாங்க பாருங்க. இந்த வினை சாதாரண பயன்பாட்டில் தற்போது இல்லை. அதாவது இந்த வினையில இருந்து இந்த காரம என்கிற அந்த வேர்பு இப்ப யூஸ்ல இல்லை. ஆனாலும் இந்த வகை அளவுகோலில் ஏராளமான வினைகள் இருக்கின்றன. அதுல சிலது நம்ம இங்க காட்ட போறோம்.
ஹாவல யுஹாவிலு முஹாவலத்தன். அடுத்தது என்னென்றால் இந்த ஃபாஅல என்கிற இந்த வசனுக்கு ரெண்டு மஸ்தர் வந்ததுக்கு என ரெண்டு மஸ்தரும் பயன்பாட்டில் இருக்குதான்னு பார்த்தோம்னா அப்படி இருக்காது. ஏதாவது ஒரு மஸ்தர் பயன்பாட்டில் கூடுதலாக இருக்கலாம், அல்லது சந்தர்ப்பங்களில் ரெண்டு மஸ்தரும் பயன்பாட்டில் இருக்கும். இன்னும் சில ஃபியட்களை நீங்க பார்த்தீங்க என்றால் ஒரு அப்படி நம்ம மஸ்தர் பயன்படுத்தினோம்டால் தர்மம் முஃபாஅலத்தன் வசனுக்கு நாங்கள் மஸ்தர் பயன்படுத்தினோம்டால் ஒரு கருத்து, ஃபிஆல் என்ற வசன் படிக்கு நம்ம மஸ்தர் பயன்படுத்தினோம்டா அதுக்கு இன்னொரு கருத்து அப்படின்னு இருக்கும். அது இருக்கு அரபு மொழியில. அதே சந்தர்ப்பத்தில் செலஃபியர்கள் இருக்கும் ஃபாஅல வசன் தான், ஆனால் அதுக்கு சர்ஃப் அடிப்படையில் இப்படி ரெண்டு மஸ்தர் வரும், ஆனால் அந்த ரெண்டு மஸ்தருமே பயன்பாட்டில் இருக்காது. உதாரணங்கள் சொன்னால் உங்களுக்கு விளங்கும். இங்க பாருங்க, இங்க காட்டுகிறார் வந்து ஹாவல யுஹாவிலு முஹாவலத்தன் என்கிற ஃபீல் காட்டுகிறார். முஹாவலத்தன் என்கிற மஸ்தர் இருக்குது. வஹிவாலன் ஹிவால்னு மஸ்தர் இருக்கான்னு கேட்டால் இல்லை, பயன்பாட்டில் இல்லை. பயன்பாடு நான் அப்படி ஒரு மஸ்தர் ஒன்று காண இல்லை. ஹாவல யுஹாவிலு முஹாவலத்தன் வஹிவாலன்னு சர்ஃபுக்கு வரலாம், ஆனால் அந்த ஹிவாலன் என்கிற மஸ்தர் இல்லை. ஹாவலனா முயற்சி செய்தான் மிக பிரபலமான வினைச்சொல். மாரச யுமாரிஸ் முமாரசத்தன் ஒமிராசன். முமாரசத்தன் என்கிற சொல் பயன்பாட்டில் அதிகம் இருக்குது, மிராசன் என்கிறது பயன்பாட்டில் குறைவு. காத்தல யுகாத்திரு முகாத்தலத்தன் வக்கித்தாலன். இங்க முகாத்தலத்தன் வக்கித்தால் என்று சொல்லி ரெண்டு மஸ்தருக்கு வந்ததுக்கு என கிதாலன் என்கிற மஸ்தர் தான் பயன்பாட்டில் அதிகமாக இருக்கு, முகாத்தலத்தன் இல்லை, அதை பயன்படுத்துகிற விதம் குறவு. ஆலஜையு ஆலிஜு முஆலஜத்தன் வஇலாஜன். ரெண்டு மஸ்தரும் இருக்குதான். ஆலஜ என்றால் என்ன அர்த்தம்? ட்ரீட்மெண்ட் பண்ற அல்லது கையாளுதல் அர்த்தம், ஹேண்டில் பண்ற அல்லது ட்ரீட்மெண்ட் பண்றன்னு அர்த்தம். இப்ப இந்த ஆலஜையு ஆலிஜு முஆலஜத்தன் வஇலாஜனுக்கு ரெண்டு மஸ்தர் இருந்ததுக்கென ஆலஜையு ஆலிஜு முஆலஜத்தன் சொல்லி நம்ம மஸ்தர் பயன்படுத்தினால் ஹேண்டில் பண்ற, கையாளுதல் என்கிற கருத்துல வரும். அதே டைம்ல ஆலஜையு ஆலிஜு அதுக்கு மஸ்தர் இலாஜ்னு நம்ம பயன்படுத்தினால் ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒன்று பண்ற என்ற அர்த்தத்தில் வரும். ரெண்டு மஸ்தருமே இல்லாத ஒரு வினைச்சொல் ஃபாஅல வஸன்ல எது என்றால் சாஃபர யுசாஃபிரு என்கிற அந்த வினைச்சொல்லுக்கு முசாஃபரத்தன் வசிஃபார் என்று சரஃபு வர இயலும், ஆனால் அந்த ரெண்டு மஸ்தரும் பயன்பாட்டில் இல்லை. அப்ப என்ன மஸ்தர் பயன்பாட்டில் இருக்குது? சஃபர் என்கிற சொல் தான் மஸ்தராக இருக்குது, பயன்படுத்துறாங்க. எப்படி ஆனா உரீது சஃபர இலா கொழும்புன்னு தான் சொல்லுவோமே தவிர ஆனா உரீது அல் முசாஃபரத்த இலா கொழும்புறது ஆனா உரீது சிஃபார இலா கொழும்புன்னு சொல்றல்ல. எனவே இந்த நுணுக்கங்களை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேணும். இதே மாதிரி தாலப யுதாலிபு முதாலபத்தன் என்கிறதுல வத்திலாபன்னு மஸ்தர் வர இயலும், ஆனால் அந்த மஸ்தர் அப்படி இல்லை. தாலப யுதாலிபுக்கு மஸ்தர் முதாலபத்தன் மட்டும் தான் இருக்குது. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்ல நான் மிகுந்த நம்பிக்கையோட சொல்றேன், மிகுந்த நம்பிக்கையோடையும் எனக்கு தெரிஞ்ச துணிச்சலோடையும் நான் சொல்றேன். வத்திலாபன்னு சொல்லி மஸ்தரில் அப்படி யாராவது பயன்படுத்துறாங்கன்னா எனக்கிட்ட என்னோட நீ யார் முறை அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னார்ட்டு அவர்கிட்ட சொல்லுங்க. ஹாஜம யுஹாஜிமு முஹாஜமத்தன் வஹிஜாமன் ரெண்டு மஸ்தர் வரலாம், ஆனா ஹிஜாமன் என்கிற மஸ்தர் பயன்பாட்டில் இல்லை, அப்படி பயன்படுத்துறதும் இல்லை. முஹாஜமத்தன் என்கிற ஒரு மஸ்தர் தான் இருக்குது, பயன்பாட்டில் இருக்கு. வாஃபக யுவாஃபிகு முவாஃபகத்தன் வவிஃபாக்கன். இந்த ரெண்டு மஸ்தரும் இருக்குது, ஆனால் பயன்பாட்டில் அதிகம் முவாஃபகத்தன் என்கிறது. தாபக யுதாபிக்கு முத்தாபக்கத்தன் வத்திபாக்கன். முத்தாபக்கா தான் மஸ்தர் அதிகமாக பயன்பாட்டில் இருக்குது. ஷாஹத யுஷாஹிது முஷாஹதத்தன் என்கிறதுல முஷாஹதத்தன் என்கிற மஸ்தர் தான் பயன்பாட்டில் இருக்குது. ஷிஹாதன் ஷிஹாத் என்கிற மஸ்தர் உண்டு, அப்படி ஒன்றே இல்லை. ஆயன யு ஆயினு முஆயனத்தன் வஇயானன். ரெண்டு மஸ்தரும் சர்வசாதாரணமாக பயன்படுத்துற, ரெண்டு மஸ்தரும் சர்வசாதாரணமாக இருக்கு. ஷாரக யுஷாரிக்கு முஷாரக்கத்தன் வஷிராக்கன். ரெண்டு மஸ்தரும் இருக்குது, கூடுதலாக முஷாரக்கா என்கிற வேர்டு தான் பயன்படுத்துறேன், அந்த மஸ்தர் தான் கூட வரும். சாஹம யுசாஹிமு முசாஹமத்தன் வசிஹாமன். நம்ம கூட பயன்படுத்துறது முசாஹமத்தன் என்கிற அந்த மஸ்தரை தான். சாஃபர யுசாஃபிருக்கு ரெண்டு மஸ்தருமே பயன்பாட்டில் இல்லை, எனவே ரெண்டு மஸ்தரை நாங்கள் இங்கே குறிப்பிட்டு இல்லை, நம்ம சொல்லவும் இல்லை. ரைட், இங்க அந்த குறிப்பை இங்க சொல்லிருக்காங்க பாருங்க. இந்த வகை வினைகளில் ஃபா கலிமாவை அடுத்து வரும் அலிஃப் மாத்திரம் மேலதிகமான எழுத்தாகும். அப்ப இந்த வினை சொல்லல, இந்த ஃபா அல வசன்ல ஃபா கலிமாவை அடுத்து வரக்கூடிய அலிஃப் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா லெட்டராக வந்திருக்கு.
இங்கு ஒவ்வொரு வினை சொல்லுக்கும் பொதுவாக 2 வினை எச்சங்கள் இருக்கலாம். ஒவ்வொரு வினை சொல்லுக்கும் ஒவ்வொரு வேர்புக்கும் 2 வினை எச்சங்கள் 2 மஸ்தர்கள் இருக்கும். வினை எச்சம் என்கிறது மஸ்தர். சில போதுகளில் ஒன்று மட்டுமே பாவனையில் அதிகமாக இருக்கலாம். அந்த ஒரு மஸ்தர் மட்டும் பாவனையில் அதிகம் இருக்கும். மேலும் இந்த வகை வினை சொற்கள் பெரும்பாலும் பின்வரும் கருத்துக்களை தருகின்றன சொல்லி இப்ப இந்த ஃபாஅல வஸ்னுக்கு வரக்கூடிய கருத்துக்களை சொல்ல போறாங்க. ஃபாஅல வஸ்னுக்கு வரக்கூடிய முதலாவது கருத்து அல் முஷாரக பைன ஸ்னைனி ஃபஅக்ஸர, அதாவது 2 பேர் அல்லது பலருக்கு மத்தியில அதாவது கூட்டு சேருதல் அப்படின்னு சொல்லி முந்தி காலங்களில் சொல்லுவாங்க. நம்ம அதை விளங்குறதுக்கு சொல்வதாக இருந்தால் 2 பேர் சேர்ந்து அல்லது 2 பேருக்கு அதிகமான 3 பேர் அல்லது 3 பேருக்கு அதிகமானவங்க சேர்ந்து ஒரு காரியத்தை கூடி செய்யறது, டுகெதர், கூடி ஒன்றாக சேர்ந்து பங்கேற்று செய்யறதுக்கு தான் ஷாரக ஃபாஅலங்கிற அந்த வசன் வரும். ஃபாஅலன்றது 2 பேர் சேர்ந்து அல்லது 2க்கும் அதிகமானவங்க சேர்ந்து ஒரு விஷயத்துல ஈடுபடுறதுக்கு செய்யறதுக்கு சொல்றேன். உதாரணமாக லாரப, நாகஷ, ஷாவர, ஹாவர, காலம, காத்தரன்னு தந்துருக்காங்க. பாருங்க, லாரப சண்டை பிடித்தான், நாகஷ கலந்தாலோசித்தான், ஷாவர மஷூரா பண்ணினான். இப்போ 2 பேர் சேர்ந்து செய்யற வேலை. ஹாவர உரையாடினான், காலம தொலைபேசியில் பேசினான், காத்தல யுத்தம் செய்தான், ஷாத்தம அதாவது திட்டினான், ஏசினான். அப்போ திட்டு என்றால் இன்னொரு ஆளை தானே திட்டலாம். அப்போ 2 பேர் சேர்ந்து தான் செய்யணும். ஹாரப அதே மாதிரி யுத்தம் செய்தான், ஷாஜர சண்டை பிடித்தான். இப்படியெல்லாம் வரக்கூடிய நிறைய வினைச்சொற்களை பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து செய்கிற காரியம் மாதிரி அல்லது பலர் சேர்ந்து செய்கிற காரியம் மாதிரி அது இருக்கும். 2வது அர்த்தம் என்னென்று கேட்டால் இல்லை இலக்கம் பிள்ளையா விழுந்திருக்கேன். 2வது என்னென்று கேட்டால் முதாப அல்லது முவாலாத், தொடர்ந்து செய்தல் அப்படின்ற அர்த்தம், அல்லது ஒருவரை பின்துயர்ந்து செய்தல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டால் தொடர்ந்து செய்யறது, பின்துயர்தல் அப்படின்ற என்ன அர்த்தம்னு கேட்டால் ஒரு வேலையை கண்டினியூஸ்லி செய்யறது. இப்ப உதாரணமாக நம்ம சொல்லுவோமே, தாப பின்துயர்ந்தான்னு சொல்றோம், வாசல தொடர்ந்தான். அப்ப ஹுவ யுவாசிரு திராசத்தஹு ஃபில் ஜாமியா, அவருடைய படிப்பை அவர் தொடர்கிறார். அப்ப கண்டினியூ பண்ற. தாவம தொடர்ந்து செய்தான். தாவம் என்றால் ஒரு காரியத்தை தாயிமன் எப்போதும் செய்யறது. ஹுவ யுதாவிமு அலா ஸலாத்தி அல்லைல், இரா தொழுகையை அவர் தொடர்ந்து செய்கிறார். ஹுவ யுவாலிபு அல ஸலா யுஹாஃபிது அல ஸலா, தொழுகையை தொடர்ந்து பேணி பாதுகாத்து வாராரு. தாரத, இப்ப தரதன விரட்டினான், தாரதனால் புறத்தியால விரட்டி கொண்டே போறது. தலபென்றால் கேட்டுக்கொண்டான், தாலபென்றால் வேண்டிக் கொண்டே இருந்தான். வேண்டிக் கொண்டே இருந்தால் அந்த விஷயத்தை செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லி அவரை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரி காட்டுருக்காங்க. அப்ப அந்த பின்துயர்தல் தொடர்தல் கருத்து தரும். முத்தாப அல்லது முவாலாத். 3வது கருத்து தக்சீர் கருத்துன்னு சொல்லுவாங்க. தக்சீர் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை அதிகமாக செய்யற, அதிகப்படுத்துறன்னு கருத்து. தக்சீர் கஸ்ஸர யுகஸ்ஸிரு தக்சீர். இப்ப உதாரணமாக லாஅஃப இரட்டிப்பாக்கினான், அதிகப்படுத்துறதுதான் கருத்து. லாஅஃப மாதிரி. அதே மாதிரி உதாரணமாக இன்னொரு சொல் காட்டுகிறாள் என்னன்னு கேட்டால் நாஅம என்று சொல்லி அதிகம் மென்மையாக்கினான். நாஅம. பாஅத அதிகம் தூரப்படுத்தினான். அப்ப அதிகப்படுத்தல் கருத்து அங்க வருது. இப்ப நமக்கு ஒரு பயிற்சி தந்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த பயிற்சியை நம்ம செய்வோம். இப்ப இதுக்கு முன்னால ஒரு ஆள் கேட்டிருக்காரு, அப்ப காரமைங்கிறதுக்கு ஒருவருக்கொருவர் சங்கை செய்தான் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த ஒருவருக்கொருவர் சங்கை செய்தான்ங்கிற கருத்து வராதாண்டு. நாங்க சொல்லுவோம், காரமை என்கிற ஃபியலுக்கு அந்த ஒருவருக்கொருவர் சங்கை செய்தான் என்கிற கருத்து அப்படி இல்லை. நான் தான் எங்கேயுமே ஒரு அகராதியில் அப்படி ஒரு அர்த்தம் மட்டும் காணல. யாராவது அப்படி சொல்றாங்கன்னா அவங்கள்ட்ட கேளுங்க, நீங்க எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில சொல்றீங்க என்று. நான் பார்த்த வகையில எல்லாம் காரமைங்கிறதுக்கு கொடை கொடுப்பதில் போட்டி போட்டனுங்கிறது தான் சரி. அப்படி கருத்தான் இருக்குது. ஃபஹரஹு ஃபில் கரம் அல்லது கலபஹு ஃபில் கரம் தான் டிக்ஷனரி கருத்து இருக்குது. எனவே அந்த டிக்ஷனரியில உள்ள கருத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அல்லாஹுவே மிக அறிந்தவன், அல்லாஹு ஆலம். சரி, இப்ப
257வது பக்கத்தில் நமக்கு சில பயிற்சி தந்திருக்காங்க. அந்த பயிற்சியில் முதலாவது பயிற்சிக்கு வாங்க. செயற்பாடு 1. அத்தத்ரீபுல் அவ்வல் ஐயின் மஸீத சுலாசி வதுகுர் நவ்அஹு ஃபீமா யலி. ஐயின் மஸீத சுலாசி, இதில் வரக்கூடிய இந்த 10 உதாரணங்கள் தந்திருக்காங்க. 10 உதாரணங்கள்லையும் எங்கே சுலாசி மசீதி ஃபீஹியான ஃபியல் வந்திருக்குது என்கிறத முதலாவது ஐடென்டிஃபை பண்ணணும். 2வது விஷயம், அது என்ன வகையான வசனில் வந்திருக்குது என்கிறதையும் நீங்கள் சொல்லணும். முதலாவது உதாரணத்தை வாசிச்சு பார்ப்போம். யஜிபு அன் நுக்ரிம அல்லுயூஃப, விருந்தாளிகளை நாங்கள் கௌரவிக்க வேண்டும். யஜிபு அன் நுக்ரிம லுயூஃப், விருந்தாளிகள் வந்துட்டாங்கன்ற வீட்டுக்கு அவங்கள கண்ணியப்படுத்துறது, அவங்கள உபசரிக்கிறது, அவங்களுக்கு விருந்தோம்பல் செய்யறது கட்டாயம்ன்றாரு. எங்க ஃபியல் இருக்கு? மசீது சுலாசி. சுலாசி மசீது ஃபியான ஃபியல் எங்க இருக்கு? நுக்ரிமு இல்லையா? அப்ப அக்ரம யுக்ரிமுல வரக்கூடிய நுக்ரிம் இல்லையா? அப்ப அது அஃஅல வஸன்ல வந்திருக்குது. ரைட், நமக்கு விளங்கு. கத்த அர்-ரஜுலு அல் ஹதப பில் ஃபஸி, அதாவது விறகு. ஹதப்ங்கிறது விறகு. விறகை கோடரியால் மனிதன் துண்டு துண்டாக வெட்டினான். கத்தனால் கொல்லி கொத்துறது, சின்ன சின்ன துண்டு துண்டாக விறக வெட்டுறது. அப்ப எங்க ஃபியல் இருக்கு? கத்தங்கிறது என்ன? ஃபஅல வஸன். ஃபஅல வஸன். சாஃபர துக்தூர் அலி இலல் ஆசிம பிசையாரத்திஹி. சாஃபர அத்துக்தூர் அலி இலல் ஆசிம பிசையாரத்திஹி. கலாநிதி அலி அவர் அலி அவங்க தலைநகரத்துக்கு அவருடைய சொந்த கார்ல போயிருக்காரு, பயணம் போயிருக்காரு. ஃபியல் அங்க விடு துக்தூர் மட்டும்தான் இருக்கு, கலாநிதினு மட்டும்தான் இருக்கு இல்லையா? அலிங்கிறத கொஞ்சம் போட்டுக்கிறது நல்ல, அது மிஸ் ஆயிருக்குது போல நினைக்கிறேன். அடுத்தது 4வது, அவ எங்க ஃபியல் இருக்குது? சாஃபர துக்தூரில லாசிம பிசையாரத்திஹில சாஃபர் என்ன? ஃபஅல வஸன். யஜிபு அன் யுஹ்சினல் அவுலாது இலா ஆபாஇஹிம் வ உம்மஹாத்திஹிம். யஜிபு அன் யுஹ்சினல் அவுலாத், குழந்தைகள், அதாவது அஹ்சன இலா என்று பயன்படுத்துகிற உபகாரம் செய்கிறது என்ற அர்த்தம். உபகாரம் செய்தான், உபகாரம் செய்யணும் அவங்களுக்கு பணிவிடைகள் செய்கிறது, அவங்களுக்கு நலவு செய்கிறது. அவ குழந்தைகள் உபகாரம் செய்வது அவசியம் அவர்களுடைய தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும், என்ன பெற்றோர்களுக்கு. எங்க ஃபியல்? சொல்லுங்களேன். யுஹ்சின் இல்லையா? யுஹ்சின்ங்கிற என்ன? ஓ, அதுதான் எனக்கு விளங்குது இல்லை. நீ இப்படித்தான் என்னன்னு கேட்டால் என்னது? சவுத்துல் மர்அதி அவுரத்துன். சவுத்துல் மர்அ அவுரத்துன், பெண்ணுடைய குரலும் என்னது? அவுரத்து தான் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன செய்யறது நீ? ரைட், அது ஒருத்தருடைய குடும்ப சூழ்நிலை. நம்ம யாரையும் கட்டாயப்படுத்த இயலாது. பாடத்துக்கு வாரதே பெரிய பெரும்பான்மையானவங்க பெண்கள் தான் இன்னைக்கு படிக்கிறாங்க. ஆண்களும் இருக்காங்களா? ஆண்களும் இருக்காங்களா? எனக்குன்னா தெரியல நீ யாரு ஆண்கள் யாரு பெண்கள் அப்படின்னு எல்லாம். சரி, 4வது வசனம் பார்த்துட்டோம். 5வது வாக்கியம், 5வது வசனம். அல் ஜும்லத்துல் ஹாமிஸ அஷ்ஷபாப் யுஷாஹிதுனல் அஃப்லாமல் ஹலிஅத ஃபில் கம்ப்யூட்டர் இருக்குது. அது பாது ஷபாப்னு திருத்தணுமா? பாது ஷபாப், சில வாலிபர்கள், யுஷாஹிதூன அவர்கள் பார்க்கிறார்கள், அல் அஃப்லாமல் ஹலிஅத் என்றால் கெட்ட படங்கள். கெட்ட படங்கள் ஆபாச படங்கள். அப்ப ஃபிலிம் ஹலிஉன், அல் அஃப்லாம் அல் ஹலிஅ, அல் அஃப்லாம் அல் மாஜின, அல் அஃப்லாம் அல் இபாஹிய, அல் அஃப்லாம் அல் ஹாபிதா சாக்கிதா, இதெல்லாமே என்னது? அந்த கெட்ட அல்லது அண்டீசனான அந்த பாலியல் சம்பந்தப்பட்ட கெட்ட படங்களுக்கு சொல்றது. ஒரு 6 சொல்லு இருக்காது. அப்போ கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி ஆபாச படங்களை சில வாலிபர்கள் பார்க்கிறார்கள் ஒரு வசனம் நமக்கு காட்டிக்கிறான். பாது ஷபாப் யுஷாஹிதூன அல் அஃப்லாம் அல் ஹலியத ஃபில் கம்ப்யூட்டர். அப்போ எது ஃபியல் வரும்? யுஷாஹிதூன, யுஷாஹிதூன, ஷாஹத யுஷாஹிது, ஃபஅல வஸன். அஸ்ஹரத்தில் ஹதீகத்து பில் உரூதில் ஜமீலத்தி, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க அப்போ? அஸ்ஹரத்தில் ஹதீகத்து பில் உரூதில் ஜமீலத்தி, அழகான ரோஜாக்களை கொண்டு தோட்டம் மலர்ந்தது. அழகான ரோஜாக்களை கொண்டு தோட்டம் மலர்ந்தது. அப்ப எங்க ஃபியல் இருக்கு?
சுலாசி மசீதி ஃபியான ஃபியல் எது? அஸ்ஹரத்தில் ஹதீகத்து. அஸ்ஹர என்ன? அஸ்ஹர. அஸ்ஹர யுஸ்ஹிரு இஸ்ஹர். உஹிப்பு அன் உராசிலல் அஸ்திகா, நண்பர்களோடு நான் கடித தொடர்பு வைக்க நான் விரும்புகிறேன். அதாவது ஃப்ரெண்ட்ஸுமாருக்கு லெட்டர் எழுதுறதுக்கு நான் விரும்புகிறேன் அப்படின்றாரு. எங்க ஃபியல்? எது ஃபியல் வரும்? உராசிலுவை தான் இங்கே கேட்டு இருக்கிறாங்க. நான் உஹிப்பும் வரும். உஹிப்பும் இப்போ அஹப்ப யுஹிப்பு இஹ்பாப் தானே, அது அஃஅல வஸன் தானே அது. ஆனால் ராசலையை தான் நாடி இருக்கிறாங்க. ராசல யுராசில் அப்படி தான் நான் நினைக்கிறேன். 8வது வசனம். நவ்வமத்தில் உம்மு அவுலாதஹா பிதிக்ரில் கிஸஸில் ஹயாலியதி அல் ஜமீலா. என்னது? நவ்வமத்தில் தாய் உறங்க வைத்தால், அவுலாதஹா அவளுடைய குழந்தைகளை உறங்க வைத்தால், தூங்க வைத்தால், பிதிக்ரில் கிஸஸ் கதைகள் கூறி, அல் ஹயாலியத்தினால் கற்பனை கதைகள். கற்பனை கதைகள் இமேஜினரி. அப்போ கற்பனை, அழகான கற்பனை கதைகளை சொல்லி குழந்தைகளை தூங்க வைத்தால். அப்போ எங்க ஃபியல் இருக்கு? நவ்வமத். நவ்வம ஃபஅல வஸன். நவ்வம யுனவிமு தன்வீன். 9வது வசனம். கஷர்து குல்ல ஃபாகிஹத்தின் பிகுல்லி இனாயத்தின் அப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா? கஷர்து குல்ல ஃபாகிஹ, ஒவ்வொரு பழத்தினுடைய தோலை நான் சீவினேன். கஷர்னா தோல் உரிக்கிறது, தோலை சீவுறதுக்கு சொல்றது பீலிங். பிகுல்லி இனாயத்தினால் மிகுந்த கவனமாக, அட்டென்டிவ்லி, ரொம்ப கவனமாக, கேர்ஃபுல்லி. பிகுல்லி இனாயத்தின் அப்ப நல்ல கவனமாக துல்லியமா பார்த்து என்ன செய்யறது? தோள்களை உரிக்கிறது. அப்ப எங்க ஃபியல்? கஷர். என்னப்பா? கஷர தோல் உரிக்கிறது. 10வது வசனம். ஷாரகத்தில் பனாத்து ஃபில் முசாபகத்தி ஸகாஃபியா. ஷாரகத்தில் பனாத்து ஃபில் முசாபகத்தி ஸகாஃபியா. கலை என்னப்பா? போட்டிகள்ல, கலை போட்டிகள்ல பெண் குழந்தைகள் பங்கேற்றார்கள்னு இருக்குன்னு. ஷாரகத்துன்றது என்னது? கலந்து கொள்றதுக்கு சொல்றது, ஒன்றில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு சொல்றது. ரைட். அப்போ ஷாரக் என்ற ஃபியல் தான் அங்கே வரும். என்ன இந்த நம்ம இன்ஷால்லா படிப்போம் என்னென்றால், ஃபா அல வசனுக்கும் தஃபா அல வசனுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் ஒன்று இருக்குது. அது நான் அந்த தஃபா அல வசன் படிப்பிக்கிற நேரத்தில் நான் உங்களுக்கு அந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் சொல்லி தருவேன். இப்போதைக்கு என்னது, அந்த ஷாரக்கத்துன்னு சொல்ற சொல்லை விட இஷ்டரக்கத்துன்னு வந்திருந்தால் மிச்சம் நல்லா இருக்கும். இஃப்தா அல வசன்ல. ரைட், பார்ப்போம். செயற்பாடு 2. பின்வரும் மூவெழுத்து வினைகளை 4 எழுத்து வினைகளாக மாற்றுக. இது ஒரு லேசான பயிற்சி இல்லையா? பின்வரக்கூடிய 3 எழுத்து வினைகளை 4 எழுத்து வினைகளாக மாற்றுக. அந்த 4 எழுத்துல என்னென்ன பட்டியல சரியா? அத்தத்ரீபு சானி ஹவ்வில் அஃஅல சுலாசியத்தல் ஆத்திய இம்மா இலா வஸ்னி அஃஅல அவு ஃபஅல அவு ஃபஅல. பின்வரக்கூடிய வினை சொற்களை அஃஅல ஃபஅல ஃபஅல போன்ற வசன்களுக்கு மாற்றுகன்னு தந்திருக்காங்க. இப்போ பின்னால ஒரு 20 ஃபியல் தந்திருக்காங்க. அந்த 20 ஃபியற்களையும் நம்ம என்ன செய்யணும்னால் அஃஅல அல்லது ஃபஅல ஃபஅலைக்கு மாற்றணும். 4 எழுத்து வினையாக இந்த 3 வசங்களை ஒன்று தான் மாற்ற போகிறோம். அப்படி மாற்றுவதாக இருந்தால் நமக்கு திட்டவட்டமாக இந்த ஃபியல், இந்த சுலாசியான ஃபியல் இப்படிப்பட்ட ஒரு வசனுக்குத்தான், அதாவது அஃஅல அல்லது ஃபஅல ஃபஅலைக்குத்தான் திருப்பப்பட இயலும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அது தெரியாமல் நமக்கு மாற்ற இயலாது. ஒரு ஃபியலை கண்டபடி என்ன செய்யலாது? கண்மூடித்தனமாக நம்ம நினைச்ச வசனுக்கு மாற்ற இயலாது. அப்போ அப்படி மாற்றுவதாக இருந்தால் பயன்பாட்டில் இருக்கணும், பயன்பாட்டில் இருக்க வேணும். எனவே தெரிஞ்சவங்களுக்கு தான் அது என்னது செய்யலாம். இது ஸோ பேசிக்கலி ஒரு சரஃபு இப்போ தான் படிக்கிறதுக்கு வந்திருக்கான், அவனுக்கு லொகாவை பற்றிய பின்புலங்கள் எல்லாம் தெரியாது. அவருக்கு இந்த பயிற்சி கஷ்டமாயிரும். லரப என்ன வசனுக்கு திருப்பலாம்? ஒரு ஃபியரை குறிப்பிட்ட 2 வசனுக்கு திருப்பையிலும் அது புரியலாம். அல்ரபன்னு சொல்லலாம், லாரபன்னு சொல்லலாம். அல்ரபன்னு சொல்லலாம், லாரபன்னு சொல்லலாம். ஆனால் அல்ரபன்னு சொன்னால் உண்ணாவிரதம் இருந்தான். உண்ணாவிரதம் என்றால் ஒன்று சாப்பிடாம குடிக்காம இருக்கிறது. அல்ரப அனித்தான். அப்போ அந்த உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு சொல்றது. அதே சந்தர்ப்பத்தில் லாரப என்றால் சண்டை பிடித்தான் அப்படின்ற கருத்துலையும் வரும். எனவே லர்ரபன்னு சொல்றல்ல, அதான் விஷயம். ஷஹீத என்கிறது அது சரி, நல்ல கேள்விதான். அது உண்ணாவிரத கதை. அது அப்படித்தான். என்னன்னு கேட்டா, ஒரு சொல் இன்னொரு வசனுக்கு வரும் பொழுது டோட்டல் என்ன செஞ்சிரும்னா கருத்து மாறும். பெரும்பான்மை
அதான் அதுக்கு மகாயிசுல் லோகத்தில் அரபியா இமாம் இப்னு ஃபாரிஸ் இந்த கிதாபு தான் படிக்கணும். அதாவது என்னன்னு கேட்டால் இமாம் இப்னு ஃபாரிஸ் ஒருத்தர் இருக்காரு, வரலாற்றுல வந்து மிக சிறந்த அகராதி நூலாசிரியர்கள் அவர் ஒருவர். நான் நினைக்கிறேன் அரபு மொழிக்கு மிகப்பெரிய ஒரு சேவை செஞ்சவர் தான் இமாம் இப்னு ஃபாரிஸ். ஆனால் அவரை வந்து சொல்ல மாட்டாங்க ஆக்கள். காரணம் என்னென்னு கேட்டால் அவர் அகராதி நூலாசிரியர்களை கொண்டு வரதும் இல்லை. காரணம் என்னென்றால் அவருக்கு முன்னால் எழுதப்பட்ட புத்தகங்களை கொப்பி கட் பண்ணின அப்படின்னு சொல்லி அவர் மீது பலத்த குற்றச்சாட்டு இருக்கு. சரி, அவரை தூசிக்கு நம்ம நிற்க மாட்டோம். அவர் மீது நம்ம ஒரு கதை கதைக்கல, அது அந்த அனுபவத்தை போயிட்டார். இனி அவருக்கு ஏழுமானது செஞ்சார். அறிவுங்கிறது என்ன? இப்போ உதாரணமாக நீங்கள் எனக்கிட்ட படிக்கிறீங்க, எனக்கு இருந்து படிச்சுட்டு நீங்கள் போய் உங்களோட மாணவர்களுக்கு படிப்பிக்க போகிறீங்க. அப்போ அதனால் அர்த்தம் வந்து நீங்கள் நிஹார் மௌலவியை வந்து கொப்பி கட் பண்ணினு தான் நான் சொல்கிறது. அப்படி இல்லை. அறிவுங்கிறது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு சங்கத்துறதுக்கு அது கடத்தப்படும். எனவே ஆனால் அமானியத்தை சொல்லணும். என்னது அமானிதம்டா? இன்னவருடைய புத்தகத்தில் இருந்து தான் நான் இதை பார்த்தேன், அங்கே தான் நான் இதை பார்த்துப்பட்டேன், எனக்கு அவரோட கிளாஸுக்கு போனதுக்கு பிறகு தான் எனக்கு தெளிவாகிச்சு, அவர் தான் இதை சொன்னாருன்னு சொல்கிறது அல் அமானத்துல் இல்மிய, ஒரு கல்விக்கு செய்கிற அமானிதம். அப்படித்தான் நம்ம அதானே அமானிதம் என்கிறது. இமாம் சுயூத்தியின் மீது, அப்துல் ரஹ்மான் சுயூத்தியின் மீது பலத்த குற்றச்சாட்டு இருக்குது. என்ன, இன்னொருத்தருடைய கொப்பியை வந்து கொப்பி கட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அறிவு என்கிறது இன்னொருத்திட்ட இருந்து படிக்கிறது தான் அறிவு என்கிறது. நான் வரேன், நீ எனக்கு என்ன, அப்போ எனக்கு வகி தான் வரணும். அப்போ சரி, இப்போ நானும் என்ன சொல்ல வரேன், இப்போ நானும் வந்து நான் ஒரு பஹஜி உஸ்தாதுக்கிட்ட படிச்சுப்பேன், அவர் இன்னொரு பஹஜிட்ட படிச்சுப்பார். அப்படித்தானே அவர் இந்தியா ஆலிம் கிட்ட படிச்சுட்டு இருப்பார். அப்படித்தானே அறிவு வாரது என்கிறது. ஆனால் ஒருவருடைய பலத்தை தேடல் இருக்கலாம். ஒருத்தர் தேடி பார்க்குறாரு, தேடி படிச்சுக்கிறாரு. அப்படி படிக்கும் பொழுது அவர் தகவலை அவர் என்ன சொல்லுவார், சரியா சொல்லுவார். இப்போ நானும் இதுக்கு அடிக்குறிப்பு எழுதும் பொழுது எங்கேருந்து எடுத்தேனுங்கிறத மென்ஷன் பண்ணணும் கண்டிப்பாக. அப்போ தானே சரியான அமானிதம் என்கிறது. அடிக்குறிப்பு நான் கண்டிப்பாக சொல்லணும் அந்த விஷயங்கள் நான் இங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு. ரைட். அப்போ லரப அவர் வந்து இமாம் இப்னு ஃபாரிஸ் அவங்க வந்து ஒவ்வொரு சொல்லையும் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டால் அதனுடைய மூல பதத்தில இருந்து வழங்கப்படுத்தியிருக்காரு. அப்போ அந்த கிதாபுகளில் தான் பார்க்கணும் அல்ரப என்கிறதுக்கு எப்படி கருத்து தெரியப்படுத்தப்பட்டுச்சு என்கிறத. மகாயிசுல் லோகத்தில் அரபிய அந்த கிதாப் அல்லது அது ஒரு அகராதி. அவர் அதில் வந்து லாரபன் அந்த மூல சொல்லி அதில் இருந்து வந்த எல்லா சொற்களையும் சொல்லி அதனுடைய மூல எழுத்துகளுக்கு இஷ்டிகாக் அஸ்லிக்கு என்ன அர்த்தம்ங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. நான் உண்மையிலே வந்து அந்த கிதாப் முழுமையை வாசிக்கிறேன். நான் சும்மா லைட்டாக வலதுக்கும் இடதுக்கும் பிரட்டி பார்த்துருக்கிறேன். லைட்டாக எடுத்து பிரட்டி பார்த்துருக்கேன். நான் முழுமையாக இருந்து அது என்ன செய்ய கிடைக்கல, எனக்கு வாசிக்க கிடைக்கல. அது சும்மா வாசிக்கிற ஒரு புத்தகம் இல்லை, அது ஒளியும் கணக்கில் இருக்குது, பல பாகங்களில் இருக்குது. அப்போ ஒவ்வொன்றா பார்க்கணும். சரி, அப்போ எனவே லரப அல்ரப அல்லது லாரபன்னு சொல்லலாம், லர்ரபன்னு சொல்றல்ல. சரி, ஷஹீதைக்கு எப்படி வரும்? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. ஷஹீதிலிருந்து என்ன வசதி வரும்? ஓ, ஷாஹத வரும். ஷாஹத என்னப்பா? ஷாஹத பிரபலமானது. ஷஹீத சாட்சி கூறினான் அல்லது கலந்து கொண்டான். ஷாஹதனால் பார்த்தான். ஷாஹத் என்றால் பார்த்தான். அஷ்ஹத் என்று வரும், ஒரு ஆளை வந்து சாட்சிக்கு கொண்டு வாரது அல்லது சாட்சிக்கு உட்படுத்துறது. நாங்கள் உதாரணம் நான் சொல்கிறேனே, இந்த விஷயத்துக்கு நான் எங்களோட உம்மாவை சாட்சியாக வைக்கிறேன். ஆனால் உஷ்ஹிது உம்மி அலஹாதல் அம்ர், இந்த விஷயத்துக்கு எங்களோட அம்மாவை நான் வந்து சாட்சியாக சொல்கிறேன், அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது அஷ்ஹத. அடுத்தது தல என்கிற சொல், அதில் என்ன வசன் உருவாக்கலாம்? அத்துல தால, அத்துல தால, தல்ல என்று சொல்லி பயன்படுத்துறது இதுல இல்ல டிக்ஷனரியில இல்ல தல்ல. ஆனா அரபிகள் தல்ல என்று சொல்லி பயன்படுத்துறேன். தல்லன்னா வெளியேடுன்னு சொல்றது. தல்லை என்று என்ன எடுத்து காட்டுறான்னு சொல்லுவாங்க. உங்களோட பாஸ்போர்ட் எடுத்து காட்டுங்க, உங்களோட ஐடென்டி எடுத்து காட்டுங்க, அதை எடுத்து காட்டுங்கன்னு சொல்றதுக்கு தல்லேன்னு தான் சொல்லுவாங்க. ரைட். அப்ப அத்துல தால இல்லையா? தால யுத்தால முத்தால என்றால் புதுசா ஒரு விஷயத்தை ரீட் பண்ற, வாசிக்கிறது. தால முத்தால. ராஜ என்றால் ஏற்கனவே படிச்சுதான் மீட்டி பார்க்கறது. தாலனா புதுசா படிக்கிறது. அடுத்தது அத்துல என்றால் அதாவது இன்னொருத்தருக்கு தெரியப்படுத்துறது. என்ன அத்துல யுத்துலி என்றால் இன்னொருத்தருக்கு தெரியப்படுத்துறது. சரி, லலம அதுல எப்படி வரும்? அதுலமன்னு மட்டும்தான் வரும் இல்லையா? லல்லமன்னும் வராது, லாலமன்னும் வராது. அதுலம என்றால் இடம் இருண்டது. அதுலமல் மக்கான், அல் மக்கானுல் முதுலிம், லலாம் இருட்டு. அப்ப அதுலம் என்றால் அஸ்பஹல் மக்கானு முதுலிமன், இடம் இருண்டதாக மாறியது. ரைட்.
கசரையில கசர கசர மட்டும் கசர மட்டும்தான் இருக்கு. அக்சர காசரண்டு இல்ல, கசர மட்டும்தான் இருக்கு. கசரண்டால் துண்டு துண்டாக உடைக்கிறது, இப்ப சுக்குநூறாக ஆக்குறது. ஜபர எப்படி இருக்கு பேர்? ஜபர சொல்லுங்க. அஜிபர என்ன கட்டாயப்படுத்துறது, அஜிபர கட்டாயப்படுத்த, இஜிபார் கட்டாயப்படுத்த, கம்பல் பண்ற, ஃபோர்ஸ் பண்ற, உன்னை கட்டாயப்படுத்துறது அஜிபர. எஸ், அது மட்டும்தான் இருக்கு. அலிம சொல்லுங்க. அலிம அல்லம. எஸ், தட்ஸ் குட் வேர்ட். அல்லம என்னப்ப அல்லமன்னு தான் இருக்குது. ஐலமன்னு சொல்லலாம். ஐலமன்னு இன்னொருத்தருக்கு வந்து அறியப்படுத்துறது, தெரியப்படுத்துறது. ஆனா அல்லம தான் வெரி வெரி ஃபேமஸ் வேர்ப் இல்லையா? அல்லமன கற்றுக் கொடுத்தேன். நகஹ நகஹ அன்கஹ இருக்கேன். அன்கஹ தான் இருக்குது. இப்ப திருமணம் முடித்து வைத்தான். அன்கஹ யுன்கிஹு இன்கஹன் திருமணம் செய்து வைத்தான். ஹலக அஹ்லக அழித்தான். எஸ், அது மட்டும் தான் இருக்கு. ஹசீன ஹசீன அஹ்ஸன. எஸ், அஹ்ஸன கவலைப்படுத்தினான். ஹஸ்ஸன ஹஸ்ஸனண்டு வேர்ப் இருக்கா எனக்கு தெரியா. ஹாசனவும் இல்ல. தரச தர்ரச. எஸ், தர்ரசன. தாரசன்னு சொல்லாம தாரச இருக்கு, முதாரசா இருக்கு. தாரசனா கூடி படிக்கிறது, ரெண்டு பேர் சேர்ந்து படிக்கிறது தாரச. லஹிக யல்ஹகு லிஹ்கன். லஹிகைல எப்படி வரும்? அல்ஹக அல்ஹக வஅபக. அல்ஹக சிரிப்பூட்டினான். சலிம சலிம அஸ்லம வரும். எஸ், அஸ்லம வரும். சல்லம ஓகே, சாலமையும் ஓகே. முசாலமா என்ன வித்தியாசம்? அஸ்லம் என்றால் இஸ்லாத்தை தழுவினான், சல்லம ஒப்படைத்தான், சாலம் என்றால் இணக்கம் செய்து கொண்டான். இணக்கம்டா ஒற்றுமைப்படுத்துறது. ஃபரிஹ ஃபர்ரஹ ஃபர்ரஹ என்னப்பா ஃபர்ரஹ யுஃபர்ரிஹு. ஹாதா யுஃபர்ரிஹுனி கஸீரன். யுஃப்ரிஹுனின்னு சொல்லலாம். அஃப்ரஹையும் இருக்கு என்ன, ஃபாரஹ இல்ல. அரஃப அரஃப. எஸ், அரஃப என்ன அரஃப தான் இருக்குது கூடுதலாக. தரத தாரத. தரத தாரத. அத்துரத தர்ரத எல்லாம் இல்ல. தாரத விரட்டி கொண்டே போனான். தரத விரட்டினான், தாரத விரட்டி கொண்டே போனான். ஹசுன அஹ்சன ஹஸ்ஸன. அஹ்சன ஹஸ்ஸன ரெண்டும் இருக்குது. கரும அக்ரம கர்ரம என்ன ரைட். கரும அக்ரம கர்ரம சரி. நசரையில நசர நசர நாசர. எஸ், நசர நச. அன்சரன் இல்ல, நசரன் இருக்குது. நஸ்ரானியாக ஆக்கினான், அதாவது கிறிஸ்தவ மதத்துக்கு ஆக்கினான். தன்சீர் நசரன் இருக்கு. அடுத்தது நாசர, ஒருவருக்கு ஒரு உதவி செய்தார்கள். முனாசரா அது இருக்கு. நாசர. ஹஜம ஹாஜம மட்டும்தான் இருக்கு. ஹாஜம மட்டும்தான் இருக்கு. ஹாஜம தாக்கினான். ஃபகீஹ யஃப்கஹு. ஃபிக்ஹ் ஃபகீஹ. ஃபக்கஹ 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 கற்றுக் கொடுத்தான். ஃபக்கஹ ரைட். லஹிக யல்ஹகு லஹாக்கன். லஹிக அல்ஹக என்ன இல்ல, முன்னுக்கு வந்தது வேற டாக்டர், அது வேற டாக்டர், இது வேற டாக்டர். முன்னுக்கு வந்தது லஹிக சிரித்தான், இது லஹிக சேர்ந்தான். அப்ப அல்ஹக்க தான் சரி. லஹக்க லாஹக்க. லாஹக்க இருக்குது, முலாஹக்கா இருக்குது. அல்ஹக்க லாஹக்க ரெண்டும் சரி. அல்ஹக்கவும் சரி, லாஹக்கவும் சரி. அல்ஹக் என்றால் சேர்த்தான், லாஹக் என்றால் ஒருவரை என்னது குற்றம் செஞ்ச ஒருத்தரை வந்து அவரை ஃபாலோ அப், அவரை கடுமையாக ஃபாலோ பண்ணுறேன். தலபை தலபையில் தாலப என்ன தலபையில் தாலபண்டு தான் வரும். சரி, குட் குட். அப்போ இந்த பகுதிகளோட நமக்கு என்னது அந்த ஃபஅல வஸன் பகுதி என்னது நமக்கு முடியுது. அப்ப அஃஅல ஃபஅல ஃபஅலன்ற அந்த மூணு வஸன்களும் இந்த என்னது சுலாசி மஸீது ஃபீஹில முதலாவது பகுதியில் வரக்கூடிய, அதாவது மாதி நான்கெழுத்து வந்து ஒரு எழுத்து சாய்து வரதுக்குரிய அந்த மூன்று வசன்களுக்கான ஏராளமான உதாரணங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அதுகள் எழுதி பாடமாக்குங்க. அடுத்த பகுதி நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுல தொடங்குவோம். எங்களோட 2வது அமர்வுல நாங்கள் பார்க்கக்கூடிய அடுத்த பகுதி வந்து என்னன்னு கேட்டால், மாலி வந்து 5 எழுத்து வந்து
அதில் 2 எழுத்துக்கள் வந்து மேலதிகமான எழுத்துக்களாக வார மாதி 5 எழுத்துல வரும். அதில் 3 அடிப்படையான எழுத்துக்கள், 2 மேலதிகமான எழுத்துக்கள். இப்படி வரக்கூடிய அந்த 2வது பகுதிக்கு மொத்தம் 5 வசனங்கள் சொல்லுவாங்க. அந்த 5ஐயும் 2க்கா பிரிப்பாங்க. ஒன்று தாவை கொண்டு ஆரம்பிக்கிறது, மற்றது ஹம்சத்துல் வஸ்ல கொண்டு ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த தாவை கொண்டு ஆரம்பிக்கிறதுக்கு 3 வசன்களும், ஹம்சத்துல் வஸ்ல கொண்டு ஆரம்பிக்கிறதுக்கு 3 வசன்களுமாக மொத்தம் 5 வசன்கள் இருக்கு. இதுல முதலாவது வசன் சொல்லுவாங்க தஃபஅல. இப்போ தஃபஅலன்ற வசனை நீங்க பாருங்க, அதுல ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த தா மேலதிகமான எழுத்து. அப்ப அதுக்கு பிறகு ஐன் கலிமா இரட்டிப்பு செய்யப்பட்டிருக்குது. தஃபஅலன்னு ஐன் கலிமா இரட்டிப்பு இருக்கு. அப்புறம் அதுல ஒரு ஐன் கலிமா ஜாயித். அப்ப தா ஜாயிது, ஐன் கலிமாவுல ஒரு ஐன் கலிமா ஜாயித். அப்போ அதை விட்டால் ஃபஅலன்னு இருக்கும். வசல் வந்து ஃபஅல, அதுல தான் தாவும் அந்த ஐன் இரட்டிப்பும் நடந்திருக்குது. தஃபஅல. சரி, இதுக்கு மிக பிரபலமான உதாரணம் தஅல்லம என்கிற ஃபியல். அலிம, ஐன் லாம் மீம் தான் அசில். இதுல மேலதிகமாக தாவும் அந்த லாம் இரட்டிப்பு செய்யப்பட்டிருக்கு, அந்த ஒரு லாமும். அப்ப தஅல்லம. தஅல்லம என்கிறதுக்கு கற்றான், படித்தான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கஷ்டப்பட்டு அந்த அறிவை அவர் எடுக்கிறாரு. லிஅன்னஹு தகல்லஃப அல் இல்ம, அறிவை கஷ்டப்பட்டு எடுக்கிறாரு, அதனால தஅல்லம, படித்தான், கற்றான்னு சொல்றோம். சரி, நாங்கள் குறிப்பு போட்டிருக்காங்க பாருங்க. குறிப்புல இந்த வகை வினை சொற்களில் 2 எழுத்துக்கள் மேலதிகமாக காணப்படும். அதாவது ஆரம்பத்தில் வரும் தா என்ற எழுத்தும் இரட்டிப்பு செய்யப்பட்ட ஐன் கலிமாவில் ஒன்றுமாகும். பெரும்பாலும் இந்த வகை வினைகள் பிறவினை கருத்தையே தருகின்றன அப்படின்னு போட்டிருக்காங்க. அது என்னதுன்றா, பொதுவாக தஃபஅல வஸன் முத்தஅத்தி கருத்துக்கும் வரும், லாசிமான கருத்துக்கும் வரும். ஆனால் கூடுதலாக முத்தஅத்தியான கருத்துக்கு தான் வாரது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தஃபஅல வஸன் லாசிமான கருத்துக்கும் வரும், முத்தஅத்தியான கருத்துக்கும் வரும். ஆனால் கூடுதலாக முத்தஅத்தியான கருத்துக்கு தான் வரும். அதாவது டிரான்சிட்டிவ் வெர்பாகவும் வரலாம், இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பாகவும் வரலாம். டிரான்சிட்டிவ் கொஞ்சம் கூட அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ இந்த வசனுக்கு சில உதாரணங்கள் சொல்ல போறாங்க. முதலாவது தஹம்மல, சுமந்தான், தாங்கி கொண்டான், அந்த அர்த்தம். அப்போ அது முத்தஅத்தியான கருத்துக்கு வந்திருக்குது. தகப்பர, பெருமை அடித்தான். அப்ப இது வந்து லாசிமான கருத்துக்கு வந்திருக்கு. தஹஸ்ஸன, சீராகியது. தஹஸ்ஸன அல் அம்ருன்னா விஷயம் சீராகி விட்டது. இப்போ நல்லம் அப்படின்னு சொல்றது. எப்படி நீங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கீங்களா? ஓ, இப்போ தஹஸ்ஸனத்தில் ஹாலத்து, நிலைமை நல்லா ஆயிட்டுது அப்படின்னு சொல்றது. அப்ப அது லாசிம். தஜஹஸ, தயாராகினான். அப்ப அதுவும் வந்து லாசிமான கருத்தான் வந்திருக்குது. தத்தவ்வர, முன்னேற்றம் அடைந்தது. அப்ப அதுவும் லாசிம். தகத்தம, முன்னேற்றம் கண்டது, வளர்ச்சி கண்டது, அதுவும் லாசிம். தசல்லம, பெற்றுக்கொண்டான், அது முத்தஅத்தி. தஜம்மல அல்லது தஸையன என்று வாரது, அதாவது அழகு அழகு பெற்றுக்கொண்டது அல்லது அழகுற்றது அப்படின்னு வாரது, அது லாசிம். தகல்லஃப அல்லது தஸன்ன என்றால் பாசாங்கு செய்கிறது அல்லது மாறுபடம் பூண்டான் அப்படின்னு வாரது, லாசிம். தகஸ்ஸப, சம்பாதித்தான், முத்தஅத்தி. ததவ்வக, சுவைத்தான், முத்தஅத்தி. தகப்பல, ஏற்றுக்கொண்டான், முத்தஅத்தி. தஹர்ரஜ, பட்டம் பெற்று வெளியேறினான், லாசிமான ஃபியல். அப்போ எனவே நீங்கள் இதில் பார்த்தவங்களுக்கு வழங்கும் லாசிமான கருத்துக்கும் வருது, முத்தஅத்திக்கும் வருகுது என்கிறத நீங்கள் அதை பார்த்து கொள்ளையிலும். ஆனால் கூடுதலாக முத்தஅத்தி கருத்துக்கு தான் தஃபஅல வஸன் வார. இப்போ இந்த தஃபஅல வஸன் என்ன கருத்தை தரும் என்கிறது தான் நமக்கு தேவையான விஷயம். முதலாவது சொல்லுவாங்க, தஃபஅல வஸன் வந்து முதாவஆவுடைய கருத்தை காட்டும், பிரதிபலிப்பு, ரெஃப்ளெக்ஷன். பாருங்க, உதாரணமாக தஅல்லம, அது எப்படி ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னால் ஃபஅல வஸனுடைய முதாவஆன்னு சொல்லுவாங்க. ஃபஅல வஸனோட இதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ உதாரணமா பாருங்க, தஅல்லம என்றால் கற்றுக்கொண்டான், அதான் அர்த்தம். அல்லம் து ஜெய்தன், ஜெய்துக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். ஹாதன் நஹ்வ, இந்த நஹுவை நான் படிப்பிச்சேன். ஃபதஅல்லமஹு, ஜெய்த் அதை கற்றுக்கொண்டான். அப்போ நான் கற்பித்ததனுடைய பிரதிபலிப்பு என்ன? ஜெய்த் அதை கற்றுக்கொண்டது. கஸ்ஸர்துல் கூப, கோப்பையை நான் உடைத்தேன். ஃபதகஸ்ஸர, அது உடைந்து போனது. அப்போ அந்த நான் உடைச்சதனுடைய பிரதிபலிப்பு, வெளிப்பாடு என்ன? அது உடைஞ்சி போனது என்கிறது தான்.
எனவே ஃபஅல வசனுடைய முதாவா தான் இந்த தஃபஅல வசன் சொல்லலாம். நம்மளுக்கு தஃபக்கஹ எனது ஃபிக்ஹை கற்றுக்கொண்டான். அப்போ ஃபக்கஹ்து நான் அவனுக்கு ஃபிக்ஹை கற்றுக் கொடுத்தேன். ஃபத்தஃபக்கஹ அவர் ஃபிக்ஹை கற்றுக்கொண்டு விட்டார். தனப்பஹ தனப்பஹன விழிப்படைந்தான். அப்போ நப்பஹ்து அவனுக்கு நான் விழிப்புணர்வை ஏற்படுத்தினேன். ஃபத்தனப்பஹ தஃபஹம ஃபஹம்து ஸைது ஸைதுக்கு நான் விளங்கப்படுத்தினேன். ஃபத்தஃபஹம அவர் அதை புரிஞ்சு கொண்டாரு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த பிரதிபலிப்பு என்றால் ஒருவருடைய செயல் இன்னொருவரில் தாக்கத்தை ஏற்படுத்தி அதில் வெளிப்பாடாக காட்சி கொடுப்பது. ரைட். ரெண்டாவது கருத்து ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு செய்யறது. அந்த கருத்து சிரமப்பட்டு ஒரு விஷயத்தை ஒரு எல்லா ஃபஅல வசனுக்கும் இந்த மாதிரி தஃபஅலன்னு வருமாடா இல்ல அப்படி நமக்கு சொல்லலாம் இல்லையா? எல்லாத்துக்கும் வரும்னு சொல்லலாம், நமக்கு சிலதுக்கு வராம இருக்கலாம் இல்லையா? சரி, ரைட். அடுத்தது சிரமப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யறது அப்படின்ற கருத்துக்கு வரும்னு சொல்றாங்க. பாருங்க, தசப்பர அதாவது கஷ்டப்பட்டு நான் அதை பொறுத்து கொண்டேன். இப்ப சபர் என்றால் பொறுத்தான், பொறுக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் தசப்பர் என்றால் அதை பொறுக்க இயலாதான், இனி அல்லாவுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு பொறுத்தேன் அப்படின்னு சொல்றது தசப்பர்த்து. என்ன செய்ய எனக்குன்னா பொறுமை இல்லை, இருந்தாலும் இனி பொறுத்துக்கணுமான சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி பாருங்க, தஹம்மல அப்ப தகல்லஃப்து சபுர, தகல்லஃப்து அஸ்ஸபுர. தஹம்மலன சுமந்தான் இல்லையா? இப்போ ஹமலனாலும் சுமக்கிறதான், தஹம்மலனாலும் சுமக்கிறதான். ஆனால் கஷ்டப்பட்டு சுமக்கிறேன் தஹம்மல, அதாவது தாங்கிக்கிறதுன்னு சொல்லுமே. எனக்கு உண்மையில அதை பொறுத்துக்கையெல்லாம் இனி என்ன செய்ய, நான் கொஞ்சம் பொறுத்துட்டு எனது இதை தாங்கி கொண்டு இருக்கேன் அப்படின்றது தஹம்மல. அதே மாதிரி தான் தக்கல்லஃப. என்ன தக்கல்லஃபனால் சிரமப்பட்டு எனது சிரமப்பட்டான். தக்கல்லஃபன்னா ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு செய்யறது. தஷஜ்ஜ கஷ்டப்பட்டு எனது துணிச்சலை எடுத்துக்கொண்டாரு. இந்த மாதிரி கருத்து காட்டியிருக்கிறான். தஹல்லம கஷ்டப்பட்டு நிதானத்தை கடைபிடித்தான். மூணாவது கருத்து சொல்லுவாங்க, ஒரு வேலையை அவர் செய்கிற, அதாவது தத்தெடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. தத்தெடுக்கிற என்ற அர்த்தம் இந்த அர்த்தம். அந்த அதாவது இதை கொஞ்சம் விளங்குறது சொல்றனால், ஒரு நவுன்ல இருந்து ஒரு பெயர் சொல்ல இருந்து தஃபஅல வசனம் எடுத்திருப்பாங்க. அது அர்த்தம் அந்த வேலையை அவர் செஞ்சாருன்னு காட்டுறதுக்கு. உதாரணமாக நைல்னா செருப்பு, சரியா? தனஅலன்னு சொல்லி சொன்னோம்னால் செருப்பு போட்டான். அப்ப என்ன அர்த்தம்? இத்தகதன் நைல செருப்பை போட்டாரு. இத்தகத அந்நாயில செருப்பு போட்டாரு. லபிச அந்நாயில கமீஸ்னா ஷேட் தானே. தகம்மஸ்ன்னு சொன்னோம்னால் ஷேட் போட்டான். உலூன அர்த்தம் அங்க தூய்மை இல்லையா? தவல்ல என்றால் அங்க தூய்மை செய்து கொண்டான். அதாவது அங்க தூய்மை செய்தா உது எடுக்கிறது. ஐ இத்தகதல் உதுவ ஃபஅலல் உதுவ. தவஸ்ஸத தலையணையாக ஆக்கி கொண்டான் அப்படின்னு அர்த்தம். ஐ இத்தகதஹு விசாதத்தன். ததர்ரஅ திர் அணிந்து கொண்டான். திர்ன்னு அர்த்தம் கேடயம், கவசம், அதுகளுக்கு சொல்ற ஷீல்டு. அது தவஸ்ஸல என்னப்பா தவஸ்ஸல. அதே மாதிரி தகவ்வா அப்படிலாம் காட்டிக்கிறாங்க. சரி, நாலாவதுக்கு வருவோம். நாலாவது என்னென்றால் தஜன்னுபுடைய கருத்து அல்லது இபுத்தியா தவிர்ந்து கொள்றது, விலகிக்கிற கருத்துல வருது. அதுல தான் தஜன்னப தவிர்ந்து கொண்டான். தஅஸம பாவத்தை விட்டான். தரஃப என்னப்பா பெருமத்தனத்தை கைவிட்டான். தஃபர்ரக பிரிந்து சென்றான். அந்த மாதிரி விலகல் அல்லது தவிர்த்தல் கருத்து வரும். சரி, தஹஜ்ஜத தூக்கத்தை விட்டான். தஹஜ்ஜு தொழுகிறேன், தஹஜ் தொழுகிறேன்னு அர்த்தம். தூக்கத்தை விட்டு போட்டுத்தானே அவர் எழுப்பி தொழுகிறாரு. அதனால தஹஜ்ஜதுனா தரக்கல் என்னது நௌம. சரி, அடுத்தது அஞ்சாவது கருத்து தஃபஅல வஸனுக்கு வரும். என்னென்றால் ஒரு காரியத்தை படிப்படியாக செய்கிறது. ததர்ரஜ் அந்த மீனிங். உதாரணமாக தஜர்ர என்றால் மிடராக குடித்தான். அதனால மிடராக என்றால் ஒரு ட்ராப்பாக குடிச்சிருக்காரு இல்லையா? மிடராக குடிச்சிருக்காரு. தஷர்ரப அதுவும் மிடராக குடித்தான். தஹஃபல கஷ்டப்பட்டு என்ன செஞ்சார், அதை பாதுகாத்தார். என்றால் கஷ்டப்பட்டு சொல்வதை விட கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சிருக்கார், அவர் அதை பாடமாக்கி வந்திருக்காரு. அதான் படிப்படியாக செஞ்சிருக்காரு. தஃபஹம கொஞ்சம் கொஞ்சமா விலங்கு எடுத்துனது கடைசியில் விளங்கி முடிச்சிருக்காரு. அந்த மாதிரி எனது தத்தவர படிப்படியாக முன்னேற்றம் அடைகிறது. தகத்தம இப்போ தமஹல மெதுவாக போகிற, அந்த மாதிரி படிப்படியாக ஒரு விஷயத்தை செய்கிறது, அந்த மாதிரி கருத்துக்கு வரும். சரி, அப்போ நம்ம இவ்வளவு நமக்கு இன்றைக்கு போதும் பிள்ளைகள். இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள் சொல்வதை விட என்னது
பிள்ளைகள்னு சொல்றது அவ்வளோ ஒழுக்கம் இல்லை இல்லையா? அது நீங்கள் பிள்ளைன்னு சொல்லலாதே அது. நீங்கள் பெரிய மனுஷர்கள், என்னையோட வயசுல மூத்தாக்கள். அப்ப ஹைட் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இவ்வளவு நமக்கு இன்றைக்கு போதும் சார். இன்றைக்கு அரைச்சது இவ்வளவு போதும். நீங்க இதெல்லாம் எடுத்து இந்த நம்ம சொன்ன அந்த விஷயங்கள கொஞ்சம் உள்வாங்க பாருங்க. வயசுல திருப்பி திருப்பி கேளுங்க. ஒரு ஆள் சொன்னாரு வந்து, "படுக்க போற நேரத்துல தான் நான் உங்களோட வாய்ஸ் எல்லாம் கேட்கிறேன் உஸ்தாத்" அப்படின்றாரு. அப்ப என்ன நிஹார் மூலம் என்ன தாலாட்டா படிக்கிறாரு. கேட்டுட்டு அப்படியே பேசாம படுக்கிறதுக்கு. சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு நாளும் தூங்க போற நேரத்துல உஸ்தாத் உங்களோட வாய்ஸ கேட்டு படுக்கிறேன்றாரு அவரு. ஏன்டா அல்லாவே. சரி ஹைர் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஷுக்ரன். ஏதும் கேட்க இருக்கீங்களா?